நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நிகழ்ச்சி தொடர்கிறது. நமது வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், அரசியலிலும் ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், கலைத்துறைக்காக பல சேவைகள் செய்து பல சாதனைகளை புரிந்து பல விருதுகளையும் பெற்றவர் கலைமாமணி திரு எஸ்.வி. சேகர் அவர்கள்தான். வணக்கம் சார். வணக்கம். வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வந்து தேங்க்யூ. ஆரம்ப காலங்களில் ஒரு 70களில் இறுதியில் 80களில் சினிமா அப்படின்னாலே வந்து அது வந்து இந்த நாடகத்தை பேஸ் பண்ணி அதுலேருந்து வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து அந்த யதார்த்த சினிமாக்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரங்களில் நாடகங்களில் உங்களுக்கு இருந்த ஈடுபாடு, நீங்கள் எப்படி கலைத்துறைக்கு உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நான் ஆக்சுவலாக என்னுடைய ஒரு 10வது வயதிலிருந்தே நாடகத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு. காரணம் வந்து என்னுடைய தந்தை திரு எஸ்.வி. வெங்கட்ராமன், ரோஜா படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணவர். அவர் தான் திரு சோ மேஜர் சுந்தரராஜன் அவங்க எல்லாரையும் ஆரம்ப காலத்தில் டைரக்ட் பண்ணவர். ஸோ எங்கள் வீட்டில் ரிகர்சல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவே அந்த காலத்து அவ்வை சண்முகின்னு பேர், நிறையா துப்பறியும் சாம்பு போன்ற நாடகங்களில் பெண் வேடமிட்டு நடித்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி வீட்டில் ரிகர்சல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சிது. என்னுடைய 13வது வயசில் திரு மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ண கே சராசராங்கிற ட்ராமாவுக்கு நான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எங்கள் அப்பா பண்ணி கொடுத்தாரு. அவர் போக முடியாதனால நான் போக ஆரம்பித்தேன். அப்புறம் இவன் சின்ன பையனாக இருக்கான்னுட்டு நம்மளை அழைச்சிட்டு போகிறது அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. அதன் பிறகு நான் என்னுடைய காலேஜ் டயத்தில் என்னுடைய ஃபாதருடைய ட்ரூப்லேயே ஜாயின் பண்ணி எப்போவுமே டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸில் தான் நான் இருப்பேன். தென் 1974 நான் என்னுடைய ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தேன். 71 வி கோபாலகிருஷ்ணன் அவர்களோட குழுவில் சேர்ந்து நான் சிங்கப்பூர், மலேசியா சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு திரும்பி வந்த பிறகு ஒரு ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தா என்னன்ட்டு அந்த கப்பல்லையே ஆரம்பித்தோம். 1974 ஆரம்பித்து அதுலேயும் நான் முதல் ட்ராமாலாம் நடிக்கலை. அதன் பிறகு ஒருத்தர் வரலைங்கிற ஒரு காரணத்தினால நான் நடிக்க ஆரம்பித்தேன். 1974 ஜூன் 1 எங்கள் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டே அன்றைக்கி தான் ஆக்ட் பண்ணேன். தற்செயலாக நடிக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நாடகம் அப்படிங்கிற போது கூட அதில் பல பரிணாமங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய நாடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த நகைச்சுவை உணர்வு புகுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் யதார்த்தங்களில் பேசுகிறதுனாலே காமெடி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நாடகம் ஆரம்பத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து காமெடியை புகுத்தி கொண்டு வரது வந்து உங்களுக்கு எப்படி அந்த சிறப்பு தன்மை வந்தது உங்களுக்கு? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே லார்லண்ட் ஆடி, ஜெர் லூயிஸ் போன்ற நடிகர்களுடைய படம் பார்ப்பேன். திரு நாகேஷ் அவர்களோட சுமார் நான் 3 வருடங்கள் தொடர்ந்து நாகேஷை கேளுங்கள்ங்கிற ஒரு நிகழ்ச்சி ரேடியோ சிலோனுக்காக பண்ணினேன். அப்போது அவருடைய தொடர்பு ஏற்பட்டது. சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது எனக்கு வந்து ஓரளவுக்கு நாகேஷ் அவர்களோட பழகின அந்த காரணம்தான். அதை தவிர எல்லாத்துக்குமே வந்து நம்ம சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எங்களுடைய நாடகத்தை நாங்கள் ட்ராமாவுக்கு வந்த புதுசில் பெரிய பெரிய ட்ராமா ட்ரூப்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த பக்கம் சோ மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், அந்த பக்கம் வந்தாக்க சுருளிராஜன், ஆச்சி, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய ட்ரூப்பெல்லாம் இருந்த பொழுது சரி இவங்களோடு நாம் கம்பீட் பண்ணி ஓட முடியுமான்னு தோணும்போது நாம் ஏன் வேறு ஆங்கிளில் ஓடக்கூடாதுன்னு தோணி தான் 100 நிமிடத்தில் 200 சிரிப்புகள் அப்படிங்கிற ஆக்சுவலாக அதை மாத்திரம் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு ஜோக்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணேன். நான் தான் கிரேசி மோகனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஸ்டேஜுக்கு. அப்போது முதல் ட்ராமா எங்களுக்கு மௌலி எழுதி கொடுத்தார். அப்புறம் கே ராமன் எழுதினார். கே ராமனும் காமெடி பிளே தான் எழுதி கொடுத்தார். அப்புறம் அதுக்கு பிறகு ஜிகே, அப்படி ஒவ்வொருத்தராக நிறைய பேர் பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு இது எஸ்.வி. சேகர் ஃபார்முலாங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஆனால் அதுலேயும் கூட நீங்கள் அரசியலை புகுத்துனீங்க அப்படிங்கன்னா இன்னும் இதில் சிரிப்பு வந்து இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா நான் திரு சோ அவர்கள் வந்து என்னுடைய மானசீக குரு. அப்போது நான் வந்து அவர் ஷோ வந்து நாடகத்தை விட்டு நான் விலகிக்கிறேன், நாங்கள் போட்டோம். எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் பிரின்சிபல், ஸ்டூடெண்ட் 2 பேருக்குமே ஒரே வயசாக இருக்குது, அதனால் நாட் பாசிபிள்ங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து ஒரு ஃபேர்வெல் சீரியஸ் ஒன்று நடத்தினார். அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். நான் விலகிறேன் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து நீ வேணான்னு சொல்லி விலக்கி வைக்கிறது தான் அதிகம். ஆனால் அவர் நான் விலகிக்கிறேன்னு சொல்லி ட்ராமாலேருந்து அந்த சமயத்தில் ஒரு வெற்றிடம் உருவாச்சு, பொலிட்டிக்கல் காமெடி. அதையே நாம் ஃபில்லப் பண்ணக்கூடாது. எப்போதுமே வேக்கூமை கிரியேட் பண்ணுற அதை ஃபில்லப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அப்போ தான் நான் அந்த 1000 உதை வாங்கிய அபூர்வ சிகாமணி,
கொண்டு வந்தேன். அதன் பிறகு நம்மளும் பொலிட்டிக்கல் இது இருந்தது. நம்ம ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்த காரணத்தினால நம்ம கிரிட்டிசிசம் வந்து நல்லபடியாக வரவேற்கப்பட்டது. அதுவும் கூட அந்த இதுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கு கொடுக்குற நீங்கள் ஸ்ட்ராங்னஸ் கூட அவர் வந்து இறந்த பிறகு அந்த பக்கம் போய் யம தர்மராஜா விசாரிக்கிறாரு. அந்த டைமில் கூட அந்த அரசியல்வாதி தன்னுடைய கொள்கை பிடிப்போடு இருக்கிறது வந்து ரொம்பவே வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அரசியல்வாதி கொள்கை பிடிப்புங்கிறதே காமெடியான ஒரு விஷயந்தான். வெளியே கூட்டு சேரா கொள்கை, உள்ளே கூட்டு சேர்ந்து கொள்ளை, இதுதான் பொதுவான இது. கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்டேஜ் ஷோக்கு மேலே எப்படி வந்து இந்த அயராமல் அதிலே உங்களால் ஈடுபாடு காட்ட முடிஞ்சது? பேஷன். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது எதை வேணால் நம்ம செய்வோம். நமக்கு வந்து ஒரு நைட் ஷோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ராத்திரி 2 மணி வரைக்கும் கூட முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் இதுவே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொன்னால் 9 மணிக்கே தூக்கம் வந்துடும். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 24 நாடகங்கள் போட்டிருக்கேன். 6000 காட்சிகளுக்கு மேலே உலகமெங்கும் நடத்தியிருக்கோம். ஒரு கோபால் பல்படி ரேஞ்சுக்கு எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கோம். அது வந்து எனக்கு இன்றைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நேற்றுக்கு ட்ராமா இருந்தது வாணிமகல், ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோ. இன்றைக்கி சாயங்காலம் மோதி விளையாடு பாப்பா ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்குது. ஸோ நான் எனக்கு வந்து அந்த பை காட்ஸ் கிரேஸ் அந்த நான் அவரோட பேஷனில் வந்து அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது அவ்வளோதான். அதாவது அறிமுகப்படுத்தப்பட்ட காலங்களில் தொலைக்காட்சியிலையும் சரி வானொலியிலும் சரி உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக பார்க்க முடிஞ்சிருந்தது. அதுக்கு என்ன சார் காரணம்? வந்து என்னுடைய ஃபாதர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான். வந்து சில பேர் சொல்லுவாங்க உங்களுடைய குரு யார் அப்படின்னா, சில பேர் அப்துல் கலாமாங்க. ஆனால் எல்லாருக்குமே அவங்களுடைய தாய் தந்தையர் தான் முதல் குரு. அதுக்கு பிறகு தான் வெளியில் கற்றுக்க முடியும் யாராக இருந்தாலுமே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்பா வந்து பல விஷயங்கள் என்னை என்கரேஜ் பண்ணார். இலங்கை வானொலிக்கு முதல் ஒளிச்சித்திரம் பண்ணேன் நான் தான். நம் நாடுக்கு 275 ஒளிச்சித்திரம் பண்ணேன். ஆனால் ஒரு தடவை கூட அவர் இன்டர்ஃபியர் பண்ணதில்லை. நான் போட்டு காட்டுன்னு ஒரு தடவை போட்டு காட்டேன், ஓகே ப்ரொசீட் பண்ணிக்கம்பார். ஒரு ஏகலைவன் மாதிரி பல விஷயங்களுக்கு எனக்கு அவர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கார். எனக்கு 11 வயசில் ஸ்கூட்டர் கற்றுக் கொடுத்தாரு எங்கள் அப்பா. எனக்கு வந்து 9 வயசில் எனக்கு ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுத்தார். எல்லாமே ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் அப்படி பண்ணி கொடுத்தார் என்னுடைய ஃபாதர். ஸோ எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பா எஸ்வி வெங்கட்ராமன் தான் நான் சொல்லுவேன். அதே போல் டிசிப்ளின், படிப்பை விட வாழ்க்கையில் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்னதுனால தான் நான் இன்றைக்கி வந்து சினிமாவில் 40 வருஷமாக இருந்தாலும், நாடகத்தில் 50 வருஷமாக இருந்தாலும் நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. ஸோ என்னுடைய அதே போல் அரசியலில் பொது வாழ்க்கையில் ஒரு பைசா கூட எங்கேயுமே லஞ்சம் வாங்கினது கிடையாது. இன்றைக்கும் பேசப்பட்டு வருது எப்படி அரசியலில் வந்து நேர்மை ஒழுக்கம் வந்து உங்களால் கடைபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. முடியும். மயிலாப்பூரில் 300 கோடி ரூபாய் ஒர்க்கு நடந்தது. அதில் ஒரு பைசா கூட நான் கமிஷன் வாங்கலை. ஏன்னா நான் எம்எல்ஏ ஆன உடனே எங்கள் வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா போட்டேன். பணம் கொடுக்க வரும்போது சொல்லுவேன், இங்கே பாரு லஞ்சம் கொடுக்குறது தப்பு, கேமரா இருக்குது கிளம்புன்னு சொல்லுவேன். காரணம் நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராமாவில் அதுலேயே நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். சினிமாவில் நான் 95 படம் பண்ணிருக்கேன். அதில் நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட டேக்ஸ் பேலன்ஸ் கிடையாது அரசாங்கத்திற்கு. மேக்ஸிமம் என்னுடைய அக்கௌண்ட்ஸை வந்து எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். அதனால் எனக்கு இந்த பிரச்சனை எங்கள் அப்பா தான் அதை சொல்லிக் கொடுத்தாரு முதல்லையே. நீ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான அளவுக்கு கணக்கு காமிச்சு டேக்ஸ் கட்டுறியோ அப்போ தான் உன்னால் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படிவாங்க. இல்லைன்னா பொதுவாகவே அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்கிற ரியல் எஸ்டேட்டும்பாங்க. ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் தான் கருப்பை வந்து நிறைய வெள்ளையாக்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இவ்வளோ சுத்தமாக நேர்மையாக இருக்க முடிஞ்சு நீங்கள் வந்து அதே மாதிரி அதாவது சமூக சேவைகள்லையும் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க. அந்த பரிணாமம் எப்படி வந்தது? சமூக சேவையும் எங்கள் அப்பா வந்து எப்போதுமே இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இப்படி தான் மடித்து விட்டுருப்பார். திடீர்னு இப்போ இப்படி வந்தாலே எங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன பிளட்டு கொடுத்துட்டு வந்தீங்களாம்பாங்க. அப்படின்னு அப்பாவுக்கு பண்ணால் இங்கே வந்து இது இருக்கும் பிளாஸ்டர். ஸோ அதனாலேயே நான் ஃபஸ்ட்டு டைம் நான் அப்பாவோடையே போய் தான் பிளட்டு கொடுத்தேன். நான் இது வரைக்கும் 53 டைம்ஸ் பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் மூப்பனார் அவர்கள் இருந்தபோது தாம்பரத்தில் தான் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். அது மாதிரி என்னுடைய ஃபாதர் வந்து யாராவது இறந்து போயிட்டாக்க எத்தனை மணிக்கு பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டார். 4 மணி நேரத்துக்குள்ளே கண் டொனேட் பண்ணணும், ஐஸ் டொனேட் பண்ணிட்டீங்களான்னு எப்படிங்க அழகிறதுக்கே டைம் பத்தலைங்கிற மாதிரி சில பேர் சொல்லும்போது உடனே ஆர்கனைஸ் பண்ணுவார். சங்கர் நேத்ராலயா உடனே ஃபோன் பண்ணி உடனே அவங்க வீட்டுக்கே டாக்டர்ஸ் வந்து ஒரு 5 minutesல அந்த ப்ரொசீஜர் முடிச்சிடுவாங்க. கண்ணுன்னா கண்ணையை நோண்டி எடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த லென்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு உடனே ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. இறந்தவர்களுக்கு பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது. அதே போல் ஜூலை 21 என்னுடைய தந்தை 2003 மார்னிங் 5 o'clock பாஸ்ட் அவே. 5:15 மணிக்குள்ளே அவருடைய கண்களை நாங்கள் தானமாக கொடுத்துட்டு தான் 6 மணிக்கு எல்லாருக்குமே விஷயத்தை சொன்னோம். அது மாதிரி ஹஸ் கலெக்டட் 86,000 பாட்டில்ஸ் பிளட் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கார் லயன்ஸ் கிளப் வழியாக. அவர் வந்து நிறையா விஷயத்தில் அவர் எஜுகேட்டராக இருந்திருக்கார். பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜுனைல் டயபெட்டிஸ்,
இந்தியாவிலேயே இது 3த்துக்கும் முதல்ல தொலைக்காட்சி தொடர் எடுத்தது நான் தான். ஸோ அது மாதிரி எல்லாமே என்னுடைய நல்ல வழக்கங்கள் பழக்கங்கள் எல்லாமே என்னுடைய தந்தைக்கிட்டேருந்து. அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடுக்கும் வந்து அவங்க தான் காரணமா? காலையில் எழுந்த உடனே நேராக பல்லு விளக்கிட்டு சாமி உள்ளே போயிட்டு விபூதி இட்டுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிட்டு வந்து தான் காஃபி சாப்பிடணும். குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு மறுபடியும் சாமி உள்ளே போய்ட்டு விபூதி இட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு தான் வந்து அடுத்தது சாப்பிடணும். வெளியில் போயிட்டு வந்தால் காலை அலம்பிட்டு சாமி உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அப்புறம் அடுத்த வேலையை கவனிக்கணும். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு சொன்னது. அதே போல் அண்ணன் தம்பி அக்கா தங்க யாராக இருந்தாலும் டீடாலாம் போட்டு பேசக்கூடாது. நீ வாப்போ, அப்பா அம்மானா நீங்கள் வாங்க, அப்படி தான் பேசணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வந்தது. முதல்ல கஷ்டமாக இருந்தது, இதெல்லாம் வராதே எப்படின்னு எங்கள் அப்பாட்ட. திடீர்னு நீங்கன்னா எப்படி வரும்னா, நீங்கன்னு உனக்கு வரலைன்னா உனக்கு காஃபி வராது அப்படின்னாரு. அப்புறம் மத்தியானம் சொல்லலைன்னா டிஃபன் வராது, லஞ்ச் வராது. இப்படி சொல்லியே சில விஷயங்கள் டிசிப்ளின் என்பது முதல்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் பழகிடுச்சுன்னா அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இதில் இந்த அதே ஆன்மீகத்திலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. நான் இது வரைக்கும் சுகபிரம்ம மகரிஷிக்கு 4 இடத்துல சன்னதி கட்டியிருக்கேன். அவர் தான் வியாசருடைய மகன். நான் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் கிளிமுகத்துடன் ஒரு ரிஷி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலாக நான் எல்லா இடத்துலையுமே நான் அதை கையில் வச்சுருப்பேன். இவர் யாருன்னா வியாசருடைய மகன். இவர் தான் பாகவதத்தை சாண்ட் பண்ணது. ஸோ எனக்கு வந்து இந்த நாடி வழியாக தொடர்பு ஏற்பட்டது. ஸோ 4 இடத்துல இவருக்கு சன்னதி கட்டியிருக்கேன். இவருடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு எங்கள் வீட்டை சுற்றி அவ்வளோ கிளி இருக்குது. இப்போது உங்களுடைய இந்த சேவைகளை தாண்டி அரசியல் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். அதில் உங்களுடைய தனிப்பட்ட ஈடுபாடு. அரசியல் வந்து ஒரு பேஷன். அதாவது இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் மை சோஷியல் சர்வீஸ். அதுக்கு மேலே எனக்கு அரசியலில் வந்து இந்த இடத்துக்கு போனால் பெரிய பதவி வரணும் அது வரணும் கிடையாது. ஆனால் நான் எங்கே இருந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன். அந்த நேர்மை எங்கே இருக்க முடியலையோ முக்கால்வாசி அவங்களே என்னை வெளில அனுப்பிச்சிடுவாங்க, அந்த கட்சியே அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் என்னால் மனசில் பட்டது பழிச்சுன்னு சொல்லுவேன். நான் இது விசுவாசம் என்பது வேறு, நேர்மை என்பது வேறு. நேர்மையாக இருந்தால் தான் அந்த உண்மையான விசுவாசம் இருக்க முடியும். வெறும் பொய்யான விசுவாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நேர்மை இல்லாத விசுவாசம், அது வந்து அந்த தலைமையே கூட சில சமயம் கவுத்துரும். அது எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான். சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரங்களை பற்றி ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் அந்த இதில் பற்றி சொல்லுங்கள். எனக்கு கமல், ரஜினி எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலேருந்து கமலுடைய முதல் படங்கள்லேருந்து கமல் எனக்கு நல்ல நண்பர். அதே போல் ரஜினியை ஃபஸ்ட்டு ரஜினி அபூர்வ ராகங்கள் நடித்த போது ரஜினியை நான் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவருடைய வாய்ஸை நான் இதில் விவித் பாரதியில் போட்டேன். ரஜினிக்கு எனக்கும் ஆக்சுவலாக 14 நாள் தான் டிஃப்ரென்ஸ் டேட் ஆஃப் பர்த்தில். அவர் December 12th, நான் December 26. அண்டு எல்லாருமே நான் நண்பர்களாக தான் நினைப்பேன். நான் யாரையுமே விரோதிகளாக நினைக்க மாட்டேன். வந்து நண்பர்கள், பழைய நண்பர்கள், அவ்வளோதான். இவன் எனக்கு விரோதி, இவனை எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நான் நினச்சதே கிடையாது. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட பண்புகள் அந்த சிறு வயதிலிருந்தே வீட்டில் வளர்ப்பு முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருந்தது. அதிலிருந்து நீங்கள் வந்து சமூக சேவையாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இப்படி பல பரிமாணங்களில் உங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டீங்க, முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்க. நம்மளுடைய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் அருமையான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோடையும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வந்து பேசியிருந்தது. சமூக சேவையில் கூட நான் வந்து வருஷத்துக்கு ஒரு என்னுடைய நாடக குழுவில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து 2 ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். நான் சுக்கர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் நாடகப்பிரியா, 2மே ட்ரஸ்ட் தான். நான் வருஷத்துக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கிறோம். அப்புறம் ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம்ஸ் வாங்கி தரோம். அதே போல் வந்து டயாலிசிஸ் சென்டர், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் போன்ற நேற்று கூட ஒரு பிரஸ்ட் கேன்சர்னு ஒரு லேடி ட்ரிச்சிலேருந்து பேசினாங்க. அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி நாளைக்கு மார்னிங் கீழ்பாக் மெடிக்கலில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, எங்களால் முடிந்த உதவி. அதே போல் மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிணங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்து எங்கள் சொந்த செலவில் நாங்கள் அடக்கம் செய்கிறோம். ஒரு அனாதை பிணத்தை அடக்கம் செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தான் ஏந்து வந்து தேங்க்ஸ் தலைவாலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு உயிர் போன பிறகு அந்த உடல் ஒன்று அடக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது எரிக்கப்பட வேண்டும். 2மே இல்லைன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிஞ்சது என்னன்னு சொன்னால், சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன உண்டோ அதை பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில் இருப்பதா என்னுடைய வெற்றிக்கே காரணம். இன்றைக்கும் என்னை இமெயிலில் காண்டாக்ட் பண்ணணுன்னா mylapurmla@gmail.com.
இல்லையா செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணோன்னா 9841023545. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் எல்லாமே, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரே ஒரு ஒய்ஃபு, அது மாதிரி எல்லாமே ஒன்று இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ், இதுதான் என்னுடைய சக்ஸஸ்க்கு உண்டான ஃபார்முலா. கடவுளை நான் 100% நம்புகிறேன். அதனால் பல சேவைகள் செய்கிறீங்க, உங்களுடைய சேவைகள் எல்லாமே நல்லா இருந்துகிட்ருக்கு. இன்னும் பல சேவைகள் செய்து பலருக்கும் நன்மை பயக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நியூஸ் 7 தமிழ்லேருந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் எங்களுடைய சந்தோஷங்களையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். வணக்கம். தேங்க்யூ. நேயர்களே, திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் நமது வெளிச்சம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல விஷயங்கள் குறித்து பேசினார். இப்பொழுது இனிவரும் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் தொடரும் பனிப்பொழிவு, வாகன போக்குவரத்து கடும் பாதிப்பு. சுதந்திர தினத்தை கொண்டாட லெபனானில் விதிக்கப்பட்ட தடை. விவரங்களை வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம்.